விட பாண்டவர்களே பெரியவர்கள் என்று ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது நீ வந்து சேர்ந்ததோ என் மானம் காப்பது போல என்று முணுமுணுப்பாய் துரியோதனன் பேசினான். கடைசி வரை காப்பேன், உங்களை கைவிடேன். கர்ணன் இன்னும் கைகளை இறுக பற்றி கொண்டார். அவர்கள் இருவரும் இணைந்து இழையும் சிங்கங்கள் போல இருந்தார்கள். இத்தோடு நின்று போயிருக்கலாம். ஆனால் கர்ணனோ முன்னேறினார். அர்ஜுனா, உன்னோடு தனி யுத்தம் செய்ய விரும்புகிறேன். உன்னுடைய தலையை அறுக்க விரும்புகிறேன். உன்னுடைய கைகளை உடைக்க விரும்புகிறேன். உன்னுடைய தனுசை சிதறடிக்க விரும்புகிறேன். உன்னை இந்த இடத்திலிருந்து துரத்தி துரத்தி அடிக்க விரும்புகிறேன் என்று வீர ஆவேசமாக மொழிந்தான் கர்ணன். துரோணருக்கோ வேறு வழி இல்லாமல் சபைக்குள் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படியா, நான் தயார் என்று அர்ஜுனனோ துள்ளி குதித்தான். தலைப்பாகையை இறுக்கிக் கொண்டான். கவசத்தை சுருக்கிக் கொண்டான். தமையனாரை போய் தழுவிக் கொண்டான். பீமனையும் நகுலனையும் சகாதேவனையும் தொட்டு தழுவி முத்தமிட்டான். ஓடி வந்து சபையில் நான் பூட்டிய வில்லோடு தயாராக